ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோயா மஞ்சூரியன் செய்யறதுக்கு சோயா எடுத்திருக்கேன். சோயாலேயே ரெண்டு இருக்கு, சின்ன சோயாவும் இருக்கும், மீடியம் சைஸ் சோயாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நான் ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொடமிளகா ஒரு கப் எடுத்திருக்கேன். மஞ்சூரியன் செய்யறதுக்கு கொடமிளகா ஒரு நல்ல ஃபிளேவரா கிடைக்கும். இப்ப நான் கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சோயாவை நல்லா வேக வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதி வந்ததுமே லைட்டா உப்பு போட்டு இறக்கி வச்சிருங்க. நல்லா வெந்துருச்சு. ஸோ அது கூட மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு. லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிக்கோங்க. அப்பதான் நல்லா எல்லா இடத்துலயும் மசாலாஸ் படும். ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுருங்க. அப்பதான் மசாலாஸ் உள்ள நல்லா இறங்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் மசால் பண்ணி வச்சிருக்க சோயாவை நம்ம உள்ள போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே வேக வச்சதுனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், ப்ரௌனிஷா வந்துடும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேன் எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச கொடமிளகாயை உள்ள போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் டொமேட்டோ சாஸ் போடுறோம். இது கூட செஸ்வான் சாஸும் சோயா சாஸும் சேர்த்திருக்கேன். சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்ப கிரேவியா வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணியில ஊற்றி நல்லா கரைச்சி உள்ள ஊத்திக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சோயாவை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மசாலாஸ் கூட ஆட் ஆகுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்பதான் மசாலாஸ் கூட சோயா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ சூடான சுவையான சோயா மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.